இந்த படத்தை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். சென்னை ஆவடியை சுத்தி இருக்க பகுதியில மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடியை ஒரு போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அதை தொடர்ந்து கொஞ்சம் சில நாட்கள்ல அதே பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட பாடிகள் வேற வேற ஏரியால கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த கேஸுக்குள்ள சீரியஸ்னஸா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் பத்தி என்ன டீடைல் எல்லாமே அந்த போலீஸ் ஆபீசர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க திடீர்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த கேஸ் எடுத்து அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. சோ நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இப்படி கொடூரமா கொலை பண்றதுக்கான காரணம் என்ன, சைக்கோ கொலைகாரனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட மீதி கதையை, இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நபர் கோட்டு சுட்டுலாம் போட்டுட்டு முகத்துல மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர பயங்கரமா அடிச்சு அவருடைய கார்ல தூக்கி போட்டுட்டு போறாரு. போனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு பெட்ரோல் ஊத்தி அவரை எரித்து கொலை பண்றாரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாளே ஆவடி பக்கம் எரிஞ்ச நிலையில ஒரு பாடி இருக்குது அப்படி சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் எல்லாமே போயிட்டு பாக்குறாங்க. போலீஸ் எல்லாமே அந்த பாடியை லேபுக்கு அனுப்பிச்சு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ண இன்னொரு சைடு ஒரு பேங்க் ராபரி நடக்குது. 4-5 ரவுடி பசங்க சேர்ந்து ஒரு பேங்கை கொள்ளை அடிச்சிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. சந்தோஷமா ஒரு ஃபேக்டரியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ பயங்கர மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். அவருக்கு இந்த படத்துல அரவிந்த் என்ன பேரு. நம்ம பேங்கை கொள்ளடிச்ச விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு எல்லா ரவுடி பசங்களும் ஷாக்கா இருக்க ஹீரோவுடைய பிளான சொல்றாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுடி கேங் வந்து பேங்க் வீடுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கொள்ளையடிச்சு ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இத தான் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ எப்படி இருந்தாலும் இந்த பேங்கை கொள்ளடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த பேங்க்ல இருக்க எல்லா நகையிலும் ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப பேங்க்ல இருக்கிற நகையை கொள்ளையடிச்சிட்டு போகும்போது ரவுடி பசங்க மொத்த பேரும் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிட்டாங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ மொத்த பேரையும் அடிச்சு விசாரிச்சு திருடு போன நகை எல்லாமே வாங்கி கவர்மெண்ட்ல ஒப்படைச்சாரு. அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுத்தாரு. ஐராபிஸ்னும் நம்ம ஹீரோவை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா ஆவடியில நடந்த மாதிரி கொலை வேலைச்சேரியில நடக்குது. என்னடா இது தொடர்ந்து இதே போல கொலை நடந்துட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு மீடியா எல்லாமே போலீஸை கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஐயர் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக புதுசா ஒரு போலீஸ் ஆபீசரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அவர் பேரு ரஞ்சித் குமார். இவர் வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை பத்தின இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே அவரும் ஃபர்தரா டீடைலா ரெடி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா கொலை பண்ணிட்டு போறவன் எந்த ஒரு தடயத்தையும் அடையாளத்தையும் விட்டுட்டு போக முடியல. ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற ரஞ்சித் குமார் ராவும் பகலும் பார்க்காம அந்த கேஸுக்குள்ளே சுழண்டு வந்துட்டு இருக்காரு. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ ட்ரக் மாஃபியா, சின்ன சின்ன கொலைகாரங்க கொள்ளைக்காரங்க அப்படின்ற கேஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் ஒரு ட்ரக் மாஃபியாவை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ட்ரக்கையும் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த ட்ரக் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே தடைப்பட்ட ஒரு மாத்திரை. ஆனா இத பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சு லாபம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க பண்ணது ரொம்பவே கிரேட் ஜாப்னு சொல்லிட்டு ஐயர் ஆபீசரும் நம்ம ஹீரோவை பாராட்டி வந்துட்டு இருக்காரு. சோ அங்க கட் பண்ண இந்த சைடு பார்த்தா அந்த சைக்கோ கில்லர் கேஸ ரஞ்சித் குமார் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட் கேஸ பத்தின டீடைல விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. சோ ஆக்சிடென்ட்ல ரொம்பவே உடல்நல பாதிக்கப்பட்டு கோமாக்கு போயிறாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஐயர் ஆபீசரும் பயங்கர டென்ஷனா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ட்ரக் மாஃபியா கண்டுபிடிச்ச அரவிந்த் கிட்ட இந்த கேஸ கொடுத்தா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஐயர் ஆபீசர் இந்த இன்வெஸ்டிகேஷன் கேஸை நீ ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாரு. ஐயர் ஆபீசர் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக உனக்கு ஒரு எஸ்பி அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். அவர் பேரு மனோகர். அவரையும் கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கேஸ பத்தின டீடைல் எல்லாமே ஃபர்தரா விசாரிச்சிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அரவிந்தும் எஸ்பி மனோகரும் கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. சோ சைக்கோ கில்லர் வந்து பிளான் பண்ணி தான் இந்த பண்ணிருக்கான் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தறாங்க. இது வரைக்கும் மொத்தமா 6 கொலை நடந்திருக்கு. அந்த 6 கொலையோட டீடைல் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு மனோகர்ட்ட சொல்ல திடீர்னு மனோகருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. என்னோட பையன் எனக்கு ஃபோன் பண்ணா, அவன் ரொம்பவே சுட்டித்தனமான பையன். சரி உங்க மனைவி எங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, பையன் இறந்த உடனே அவளும் இறந்துட்டா. சோ அதுக்கப்புறம் அவனை நான் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுறாரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பும் போது திடீர்னு கார் ரிப்பேர் ஆயிடுது. லிஃப்ட் கேட்டு ஒரு காரை நிப்பாட்டாரு. அதுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினி. 8 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணிருக்காங்க. ஆனா ஹீரோயினிக்கு தெரியாது இவங்க போலீஸ் ஆபீசர்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துல தெரிய வரும்போது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, முடிஞ்சா என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உங்களை நான் மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்க இன்னைக்கு எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்றாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ கூட இருக்கும்போது திரும்ப என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்க, உன்னை எனக்கு பிடிக்கல, நான் செய்யற வேலை அப்படி, தயவு செய்து என்ன ஃபாலோ பண்றதை நிறுத்திடு அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணார் பாத்தியா ரஞ்சித் குமார், அவரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ரஞ்சித் குமாரை பார்த்துட்டு அவங்க மனைவி கிட்டயும் இந்த கேஸை பத்தின டீடைல் பர்சனலா உங்ககிட்ட ஏதாவது பேசிருக்காரா இல்லையா அப்படி சொல்லி கேட்டுட்டு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாரு. சோ அங்க கட் பண்ண இப்ப வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லன் இன்னைக்கு நைட்டு ஒரு கொலையை பண்றாரு. அதுவும் ஒரே ஃபார்மேட்ல. சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்ல அதே போல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு பிரஸ் மீடியா எல்லாமே பயங்கரமா கிளின்னு கிளிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டெட் பாடியை வந்து பாக்குறாரு. வழக்கம் போல அந்த டெட் பாடியை இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புறாரு. ஏதாவது க்ளூ கிடைக்குதுன்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல. ஆனா இந்த முறை ஒரு க்ளூ மாட்டி இருக்கு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, செத்து போனவனுடைய லெஃப்ட் லெக்ல சர்ஜரி பண்ண ஒரு பிளேட் கிடைக்குது. அந்த பிளேட்டை எடுத்து பார்த்தா இந்த பிளேட் எந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணது அப்படி சொல்லிட்டு ஃபர்தரா விசாரிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் நேமும் கிடைச்சு போயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போகும்போது அங்க மனோகரை பாக்குறாரு. அதாவது நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் எஸ்பி. டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த கேஸ பத்தின டீடைல் ஃபர்ஸ்ட் கேட்காம மனோகர் ஏன் இங்க வந்து போனா, அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க டாக்டர் ஒரு உண்மையை சொல்றாரு. அதாவது மனோகருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழவே முடியும் அவரால அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் பயங்கர எமோஷனல் ஆயிராரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சர்ஜரி பண்ணவனுடைய அட்ரஸையும் டீடைல் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சர்ஜரி பண்ணவனுடைய பேரு சுதாகர். அவனுடைய அட்ரஸ்க்கு போயிட்டு அவனையும் விசாரிக்கிறாங்க. அவனுக்கு எனக்கு இங்க தான் சர்ஜரி ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு இன்ஃபார்மும் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அவனுடைய வீட்டு எல்லாமே தரவா செக் பண்ணிட்டு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. இந்த கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க, எப்ப உங்களை விசாரிக்கிறதுக்கு கூட்டாலும் வந்துடணும் அப்படி சொல்லிட்டு போயிறாங்க. ஆனா அந்த சுதாகருடைய மனசுல சின்னதா ஒரு பதட்டம் தெரியுது. அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு போயிறாரு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ல இன்னொரு ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கொலையும் சேம் பேட்டர்ன்ல நடந்திருக்கு. எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அந்த ஏரியால போயிட்டு நம்ம
ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க, ஏதாவது காணாம போன கேஸ் வந்துச்சா அப்படி சொல்லிட்டு. சோ எந்த ஒரு கேஸும் வரல அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிறாரு. ஆனா கான்ஸ்டபிள் நேத்து ஒரு கேஸ் வந்துச்சு அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. அதெல்லாம் விட்டு தள்ளியா அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்ல நம்ம ஹீரோ அத காதுல வாங்கிக்கிறாரு. என்ன கேஸ் வந்துச்சுல அத என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கேட்க அந்த கான்ஸ்டபிள் ஒரு உண்மையை சொல்றாரு. அதாவது நேத்து ஒரு பைத்தியக்காரன் வந்தான், அவன் வந்து ஒரு கொலையை பார்த்ததான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தான். பைத்தியக்காரனே அப்படி சொல்லிட்டு நாங்க வெளியே துரத்தி விட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா வெளியே ஒரு பொண்ணு வந்து என் வீட்டு நாயை காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. சோ இதுதான் நடந்த உண்மை அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் சொல்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த பொண்ணு பேரு மீரா. இப்ப நம்ம ஹீரோ கூட 2 3 போலீஸும் அவருடைய அசிஸ்டன்டும் மீராவை விசாரிச்சிட்டு இருக்கும்போது மீரா ரொம்பவே பதட்டமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு பயம் தெரியத்த நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் வீட்டை தரவா செக் பண்ணும்போது தான் தெரிய வருது அந்த இடத்துல ஒரு குழு கிடைக்குது. இந்த குழு தான் இந்த படத்தோடைய கான்செப்ட்னே சொல்லலாம். அது என்னன்னா மீராவை போல ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆக்சுவலா ட்வின்ஸ். எது ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நீ மட்டும் உண்மையை சொல்லலாம், இங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு மீராவை பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு உண்மையை சொல்றாங்க மீராவும். இன்னொரு சைடு பார்த்தா நம்ம எஸ்பி இருக்காரு பத்தியா, அவரு போயிட்டு கால்ல சர்ஜரி பண்ணா பத்தியா சுதாகர், அவனை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு ட்வின்ஸ் தான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. சோ அதுக்கப்புறம் உங்களோட டீடைல் எல்லாமே ப்ராப்பரா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அப்பதான் மீராவும் சுதாகரும் ஒரு உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா என் அண்ணன் காணாம போன அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால்ல என் அண்ணன் தான் இருந்தான். யாரோ ஒருத்தன் என் அண்ணனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரேன்னா உன் அண்ணனை கொலை பண்ணிடுவேன் அப்படி சொல்லி என்ன மாட்டினா நானும் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல ஒருத்தருடைய முகத்தெல்லாம் மூடி வச்சுட்டு யாருன்னே தெரியாத ஒரு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ண சொன்னான். அப்படி இல்லனா உன்னுடைய அண்ணனையும் உன் தங்கச்சியும் கொலை பண்ணிடுவான்னா அதுக்காக நாங்க 2 பேருமே அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணோம். அடுத்த நாள் எங்களுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரிய வருது நாங்க கொலை பண்ணது என்னுடைய அண்ணனையும் தங்கச்சியும் தான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அதாவது அந்த சைக்கோ கில்லர் வந்து எங்களை வேணும்னே ட்ராப் பண்ணி லைவ் வீடியோ கால சேஞ்ச் பண்ணி அதை பேசுற மாதிரி மாத்தி நீ அவங்கள கொலை பண்ணலனா உங்க அண்ணனை கொலை பண்ணிடுன்னு சொல்லி எங்களை ஏமாத்திருக்கான். இப்போ என் கையாலேயே என் அண்ணனை நான் கொலை பண்ணிருக்கேன், என் கையாலேயே என் தங்கச்சியை கொலை பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதாவது சுதாகரும் மீராவும். சோ இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் சுதாகரும் மீராவையும் ஒண்ணா மீட் பண்ண வைக்கிறாரு. உங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயமே புரியுது, சுதாகரும் மீராவும் ஒண்ணா படிச்சவங்க அப்படி சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே கிளாஸ்மேட். நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எடுத்த குரூப் போட்டோ எதனா இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு. மீராவும் ஒரு போட்டோவை எடுத்து வந்து காட்டுறாங்க. இந்த குரூப்ல இருக்கிறவங்க தான் கொலையாளியே. இந்த குரூப்ல இருக்கிறவங்க மேல யாரையாவது சந்தேகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு மீரா கிட்டயும் சுதாகர் கிட்டயும் நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒருத்தனை கை காட்டுறாங்க. அவன் பேரு பென்சன். இவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே கை காட்ட நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இவன் தான் உங்களை கொலை பண்ணது அப்படி சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல இன்டர்வல் போட்டு முடிக்கிறாங்க. சோ அங்க கட் பண்ணி செகண்ட் ஹாஃப்க்குள்ள போனா நம்ம ஹீரோ சஞ்சனாவோட வீட்டுக்கு போறாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா தான் தெரிய வருது அங்கேயே 2 ட்வின்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினி அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. சஞ்சனாவை எங்க படிக்க வச்சுங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம ஹீரோவும் எஸ்பியும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலமா அந்த ஸ்கூலை பத்தின ஒரு டீச்சரை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் எஸ்பியும் போறாங்க. அந்த டீச்சர் தான் எல்லா உண்மையும் முழுக்க முழுக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ட்வின்ஸ் போர்ட் ஸ்கூல்ல தான் இவங்க எல்லாமே படிச்சாங்க. மொத்தமா 6 ட்வின்ஸ் ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிச்சிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அந்த டீச்சரும் ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இரட்டை பிரிவுகளுக்கு மட்டும் ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த டீச்சரும் அவருடைய ஹஸ்பண்டும் சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கூல் என்னவோ சுமூகமா தான் போயிடுச்சு. ஒரு நாள் ஸ்டேட் லெவல்ல செஸ் விளையாட்டு நடந்துச்சு. அந்த விளையாட்டுக்கு எங்களுடைய ட்வின் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து 6 ஸ்டூடெண்ட்டுக்கு போனாங்க. அந்த 6 ஸ்டூடெண்ட்டுமே ஒரு பையன் தோக்கடிச்சான். அவன் பேரு தான் பென்சன். சோ அதுக்கப்புறமா அவனை பத்தின டீடைல் எல்லாமே நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் தெரிய வருது பென்சனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பேரு பிரான்சிஸ். அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இவங்க ஒரு அனாதையா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரோட் ஓரத்துல ஒரு குடிசை போட்டுக்கிட்டு தங்கிட்டு படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அந்த டீச்சரோட ஹஸ்பண்ட் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா இப்படி டேலண்டா இருக்கிற பசங்களை நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா நமக்கு வருமானம் அதிகரிக்குமே அப்படின்றதுக்காக அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம பென்சனையும் பிரான்சிஸையும் அவங்க ஸ்கூல்ல அதாவது ட்வின் போர்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. தங்குற வசதி சாப்பாடு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் போயிட்டு அங்க நல்லா தான் படிக்கிறாங்க. கிளாஸ் எல்லாமே சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பென்சனையும் அவருடைய தம்பி பிரான்சிஸையும் அந்த கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் பசங்க எல்லாமே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவன் போயிட்டு செஸ் போட்டியில நல்லா கலந்துக்கிட்டு பிரைஸ் எல்லாமே வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலேயே அந்த டீச்சர் வந்து பென்சனை பயங்கரமா பாராட்டுறதும் அவனை பத்தி விழிப்புணர்வா பேசுறதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அதனால அங்க இருக்கிற பசங்களுக்கு பொறாமையா இருக்கு. சோ அந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பிரான்சிஸ் மேலயும் பென்சன் மேலயும் பயங்கர பொறாமை ஆயிட்டு அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த விஷயம் நம்ம டீச்சருக்கும் தெரியாது. சோ ஒரு நாள் செஸ் மேட்சுக்காக நேஷனல் லெவல்ல பென்சனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப பாருங்க திடீர்னு பிரான்சிஸ் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. பிரான்சிஸை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவன். பென்சனால மட்டும் தான் பிரான்சிஸை புரிஞ்சிக்க முடியும். மத்தவங்க யாராலையும் பிரான்சிஸை புரிஞ்சிக்க முடியாது. சோ அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்க்கு எல்லாமே பென்சன் இல்லாதால பிரான்சிஸை போட்டு பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. பென்சன் வந்ததுக்கு அப்புறம் பிரான்சிஸ் நடந்த உண்மை எல்லாமே சொல்ல பென்சன் என்ன பண்றாருன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட் கிட்டயும் பகைச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் என் தம்பி மேல பழி சுமத்துறதும் அவனை அடிக்கிறதும் அவனை கிண்டல் பண்றதும் ஏதாவது நடந்துச்சுன்னா இங்க நடக்கிறதே வேறடா அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டி விட்டுறாரு. சோ அதுக்கப்புறம் கிளாஸ்ல இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம பென்சன் மேலயும் பிரான்சிஸ் மேலயும் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. எப்படா இவன் மாட்டுவான் அவனை தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பழி வாங்குற குணத்தோட இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கிளாஸ் எல்லாமே சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. சோ பிரான்சிஸுக்கும் பென்சனுக்கும் அப்பா அம்மா இல்லாதால அந்த டீச்சர் ஒரு அம்மா மாதிரி பென்சனையும் பிரான்சிஸையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல செஸ் மேட்ச் வந்து இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால டீச்சர் வந்து பென்சனை கூட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க பென்சன் தொடர்ந்து டீச்சர் கிட்ட தோத்துட்டு வந்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல டீச்சர் கடுப்பாயிட்டு என்ன நீ என்கிட்டே தோத்து போற அங்க போயிட்டு எப்படி ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி பேச கடைசியா ஒரு மேட்ச் நீ நானும் விளையாடலாம் மேம் அப்படி சொல்லிட்டு நம்ம பென்சன் மேட்சை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த மேட்ச்ல கரெக்டா காய நகர்த்தி வின் பண்ணிடுறாரு. அதுக்கு டீச்சர் பென்சனை பார்த்து
ஏன்டா இவ்ளோ மேட்ச்ல தோத்து போன, ஏன் இந்த மேட்ச் மட்டும் நீ ஜெயிச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா யாருமே இல்ல, நான் உங்க கூட பழகும்போது உங்களை ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிறேன், சோ அம்மாவை தோக்கடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பென்சன் சொல்ல அந்த டீச்சர் பயங்கர எமோஷனல் ஆயிராங்க. அது மட்டும் இல்லாத நம்ம பென்சன் டீச்சரை பார்த்து உங்களை ஒரு முறை அம்மான்னு கூட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. நீ தாராளமா கூட்டுக்கிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம டீச்சர் சொல்ல வராங்க. கரண்ட் ஆஃப் ஆனத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பென்சன் வேகமா பிரான்சிஸை நோக்கி ஓடுறாரு. சோ அப்பதான் ஒரு விஷயம் நம்ம டீச்சருக்கு தெரிய வருது. பிரான்சிஸுக்கு இருட்டுனா பயம். கரண்ட் ஆஃப் ஆன உடனே பிரான்சிஸ் பயங்கர பயத்தோட இருந்துட்டு வராரு. நம்ம பென்சன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரான்சிஸ் கூல் ஆகுறாரு. சோ இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரும் பயங்கர மன உளைச்சலா இருந்துட்டு வராங்க. சோ இப்படி இந்த பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் லேப் டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்டுக்கு போகும்போது ட்வின்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பிசிக்ஸ் லேபும் இன்னொருத்தர் கெமிஸ்ட்ரி லேபுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம பென்சன் வந்து பிசிக்ஸ் லேபுக்கு போக பிரான்சிஸ் கெமிஸ்ட்ரி லேபுக்கு போறாரு. இப்போ கெமிஸ்ட்ரி லேபுக்கு போற இன்டர்னல் டீச்சர் வந்து பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம் அப்படின்ட்டு இன்னொரு டீச்சர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க பின்னாடி கெமிஸ்ட்ரி லேபுக்கு வர அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் ஒட்டு கேட்டறான். இதாண்டா சான்ஸ் பிரான்சிஸை பழி வாங்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு லேபுக்குள்ள போன உடனே எல்லா கதவையும் சாத்திட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறான். அதை பார்த்த உடனே பிரான்சிஸ் பயங்கரமா பதட்டமா அழுக ஆரம்பிக்கிறாரு, கத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம பென்சன் பிசிக்ஸ் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ அப்படி செய்யும் போதே பிரான்சிஸ் கத்துற குரல் நம்ம பென்சனுக்கு கேட்க வர நம்ம பென்சன் பிசிக்ஸ் லேப்ல இருந்து கெமிஸ்ட்ரி லேபுக்கு ஓடுறாரு. கதவு யாருமே திறக்க மாட்டேங்கிறாங்க. பிரான்சிஸ் உள்ள இருந்து ஐயோ அம்மான்னு கத்துறாரு கதறாரு. ஆனா யாருமே கண்டுக்காத அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியே பென்சனும் அவன் இருட்டெல்லாம் தாங்க மாட்டான்டா, தயவு செய்து கதவு ஓபன் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி கத்தி கதறாரு. யாருமே கதவு ஓபன் பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேல பிரான்சிஸ் அந்த கெமிஸ்ட்ரி லேப்ல இறந்து போயிறாரு. சோ அதுக்கப்புறமா அந்த லேப்ல இருக்கிற பசங்க எல்லாமே லைட்ட போடுறாங்க. உள்ள வந்து பார்த்த நம்ம பென்சன் பிரான்சிஸ் இறந்ததை நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாரு. அது மட்டும் இல்லாத பயங்கர எமோஷனல் ஆயிராரு. சோ இப்ப டீச்சர் எல்லாருமே வந்து பிரான்சிஸை மரியாதைத்தனமா அடக்கம் பண்றாங்க. அப்ப கூட பாருங்க நம்ம பென்சன் பிரான்சிஸ் மேல பயங்கர பாசமா தான் இருந்துட்டு வராரு. சோ பிரான்சிஸ் இப்ப இறந்து போனதுக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு பென்சன் ஸ்கூலுக்கு வராரு. கிளாஸ் ரூம்ல போன உடனே எல்லா பசங்களும் சைலண்டா தான் இருக்காங்க. ஆனா நம்ம பென்சனால பிரான்சிஸ் இல்லாதத தாங்கிக்க முடியல. அங்க இருந்து கிளம்பி போயிறாரு. அப்படி போகும்போது அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டையும் ஒரு மரப்பு மறைச்சிட்டு போறாரு. சோ எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப பாருங்க சர்ச்சில இருந்து ஒரு சில பேர் வந்து டீச்சர் கிட்ட பிரான்சிஸ் இல்லாதால பென்சனால தாங்கிக்க முடியல, அதனால அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன், இங்கே இருந்தா அவனோட ஞாபகம் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடாப்ட் பண்ணி நம்ம பென்சனை கூட்டிட்டு போயிறாங்க. சோ இதுதான் நடந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா இந்த கேஸ பத்தின டீடைல் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிய வர அப்ப அந்த டீச்சரை பார்த்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கறாரு. அதாவது உங்க ஸ்கூல்ல சேர்ந்த ஸ்டூடெண்டோட டீடைல் எதனா கிடைக்குமா சொல்லி கேட்கறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கறாரு. பிரான்சிஸ் இறந்து போனதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடுச்சு. அட்மிஷன் நோட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் போயிட்டு தேடுறாங்க. அட்மிஷன் நோட்டும் கிடைச்சிருச்சு. அந்த அட்மிஷன் நோட்ல நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது வரைக்கும் யார் யார் இறந்து போயிருக்காங்க, இன்னும் யார் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. அதுல 2 பேர் மட்டும் உயிரோட இருக்காங்க. ஒன்னு சஞ்சனா, அதாவது நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட். இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா தீரன். இவங்க 2 பேரையாவது எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு. அதே சமயத்துல இன்னொரு சைடு ஐயர் ஆபீசர் கிட்ட இருந்து இந்த கேஸை விசாரிப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் மேல பிரஷர், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா இந்த கேஸை நான் முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு போறாரு. இப்ப பாருங்க சேஃப்டிக்காக சஞ்சனாவையும் அவங்க அக்கா சஞ்சனாவையும் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் எஸ்பி மனோகர் இருக்கார் பத்தியா, அவருடைய வீட்லயே வச்சு பாத்துக்க சொல்றாரு. அங்க கட் பண்ண அடுத்த நாளே திருப்பன ஒரு கொலை அதே பேட்டர்ல நடக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா தீரத் தான். இன்வெஸ்டிகேஷனுக்காக போற நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஐயர் ஆபீசரா பாக்குறாரு. கேஸ பத்தின டீடைல் எல்லாமே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் கிட்ட இருந்து. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா பென்சன் வந்து ஒவ்வொருத்தரா கொலை பண்றது அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு தான். நாளைக்கு வந்து பிரான்சிஸோட பர்த்டே. கண்டிப்பா அவன் சமாதிக்கு வந்து பூ வைக்க வருவான். ஒவ்வொரு வருஷமும் நான் பிரான்சிஸ்க்கு பூ வைக்கலாம்னு சொல்லிட்டு சமாதிக்கு போனா எனக்கு முன்னாடி ஒரு பூ அங்க வச்சிருக்கோம். கண்டிப்பா அவன் நாளைக்கு வரதுக்கான 100% சான்சஸ் இருக்கு அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்கு உள்ளே போயிட்டு சமாதியாண்ட இருக்க அதே போல பென்சன் அங்க வராரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் இங்க வெளியே வருது. அதாவது பென்சன் வேற யாருமே இல்ல, அசிஸ்டன்ட் போலீஸ் மனோகர் தான். பின்னாடி இருக்கிற நம்ம ஹீரோக்கு தெரியல, மாஸ்க கட்டு நம்ம ஹீரோவும் அவனை கையங்களுமா புடிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோவுடைய நிழல வச்சு அவனை அடிச்சு போட்டுட்டு நம்ம பென்சன் அங்க இருந்து தப்பிச்சு போயிறாரு. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு தெரியாது பென்சன் தான் மனோகர் அப்படி சொல்லிட்டு. சோ இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா அடுத்த டார்கெட் யாரா இருக்குன்னா சஞ்சனாவும் அஞ்சனாவும் தான். இவங்களை காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு மனோகரோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் கட்டி போட்ட நிலையில வச்சிருக்காங்க. பின்னாடி திருப்பி பார்த்தா நம்ம மனோகர் கையில கன்னோட வந்துடுறாரு. நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு சஞ்சனாவும் அஞ்சனாவும் மனோகர் தூக்கிட்டு போயிறாரு. சென்னையில ஒரு மால் போல இருக்கிற பில்டிங்ல அவங்களை அடிச்சு வச்சுட்டு அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோவும் அந்த இடத்தை ட்ராக் பண்ணி எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சோ அங்க போயிட்டு நம்ம சஞ்சனாவும் அஞ்சனாவும் நம்ம ஹீரோ காப்பாத்த பாக்குறாரு மனோகர்ட்ட இருந்து. ஆனா எப்படியோ மனோகர் போட்ட பிளான் மாரி சஞ்சனா கையில் தான் அஞ்சனா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்சன் பிளான் பண்ணி சஞ்சனா கையிலே கண்ணு கொடுத்து அஞ்சனாவை கொலை பண்ண வைக்கிறாங்க. சோ இப்போ மொத்த பேரையும் கொலை பண்ணியாச்சு. மனோகரை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கீழே இறங்கி வர இந்த கேஸ் ஃபுல் பண்ணார் பத்தியா ஒரு போலீஸ் ஆபீசர் ரஞ்சித் குமார், அவரு அந்த பில்டிங்க்கு வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஷாக்கே சொல்றாரு. அதாவது பென்சன் வந்து மனோகர் இல்ல, நம்ம ஹீரோ அரவிந்த் தான் சொல்லிட்டு. சோ அதை கேட்ட மனோகரும் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நமக்கும் பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோ அரவிந்த் தான் பென்சன் சொல்ல காரணம் என்னடான்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சிட்டில விசாரிக்கிறதுக்காக ரஞ்சித் குமாரை பாக்கிறதுக்காக போயிருப்பாரு. அவரும் ஹாஸ்பிட்டல் இருந்து கியூர் ஆகி வந்திருப்பாரு. அப்ப போகும்போது கையில ஒரு லைட்டர் வச்சிருப்பாரு. அந்த லைட்டரை வச்சுதான் அந்த ரஞ்சித் குமார் நம்ம ஹீரோவை ஐடென்டிஃபை பண்ணிருப்பாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரஞ்சித் குமாருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அதை பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இது வில்லம் பண்ணதான் அப்படி சொல்லிட்டு ரஞ்சித் குமாருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கொலைகாரனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணிக்கிறாரு. சோ அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த காருக்குள்ள ஒரு லைட்டரை கவனிச்சிருக்காரு. அந்த லைட்டர் நம்ம ஹீரோ கையில இருந்திருக்கு. சோ இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண. அது மட்டும் இல்லாத நீ இல்லாத சமயத்துல உன்னோட வீட்ல போயிட்டு செக் பண்ண வீட்ல பென்சனோட போட்டோவும் பிரான்சிஸோட போட்டோவும் இருந்துச்சு. சோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன்னோட கார்ல ஒரு ட்ராக்கரை
ஃபிக்ஸ் பண்ணி நீ எங்கெங்கெல்லாம் போற அப்படி சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அங்க இருந்து இங்க வந்து உன்ன பிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நீ தான் பென்சனா இருந்து அரவிந்த்ன்ற பேர்ல கேஸையும் ஹேண்டில் பண்ணிட்டு நீயே எல்லாரும் கொலை பண்ணிட்டு வரையாடா அப்படி சொல்லிட்டு கையங்குளமா ரஞ்சித் குமார் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. சோ இப்போ பிரஸ் மீடியா கிட்ட இருந்து போலீஸ் மத்தியில பயங்கரமான கெட்ட பேர். ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு பல கொலைகளை பண்ணிருக்காரு, அதவே உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. சோ கேஸை தான் கண்டுபிடிச்சாச்சு, வில்லனையும் கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு பேசிட்டு அப்படி சொல்லிட்டு பிரஸ் மீடியா எல்லாமே கலைச்சு விட்டுட்டு இப்போ நம்ம ரஞ்சித் குமாரும் ஆயர் ஆபீசர் கிட்ட வாழ்த்து எல்லாமே வாங்கிட்டு வெளியே வர அந்த இடத்துல வேகமா ஒருத்தன் ஓடி வந்து நம்ம ரஞ்சித் குமார் மேலயும் எஸ்பி மனோகர் மேலயும் முட்டுறான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு பேங்க் ராபரி பண்ணா பத்தி அவன் தான். ஏன்டா உன்னை ஜெயில போட்டாச்சு, நீ எப்படா இங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரஞ்சித் குமார் கேட்க, ஜெயில போயிருத்து என் அண்ணன் தீரன், நான் வந்து தீரத் அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அங்கதான் இன்னொரு ட்விஸ்டிங் கொடுக்குறாங்க. அதாவது ரஞ்சித் குமார் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கல, நம்ம ஹீரோ நினைச்சதால் தான் ரஞ்சித் குமார் பிடிச்சிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடியே தீரன் செத்து போயிடுதா அப்படி சொல்லிட்டு ஐயர் ஆபீசர் கிட்ட நம்ம ஹீரோ ஒரு க்ளூவை கொடுத்திருப்பாரு. சோ அது எல்லாமே ஃபேக் பாடி வச்சு ஒரு பிளான செட் பண்ணிருக்காரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்ப தீரன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில இருந்துட்டு வரான். இப்ப நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போனாதானே தீரனை கொலை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவரா இந்த பிளான்ல மாட்டிக்கிட்டு தண்டனையும் வாங்கி தீரனை கொலை பண்றதுக்காக ஜெயிலுக்கு போய்க்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரஞ்சித் குமாரும் எஸ்பி மனோகரும் வேகமா ஜெயிலுக்கு போறாங்க. அப்ப பாருங்க ரஞ்சித் குமார் முன்னாடியே தீரனை கொடூரமான முறையில நம்ம ஹீரோ தண்ணியில முக்கி துடிக்க துடிக்க கொலை பண்றாரு. சோ எல்லாருமே பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்தோட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத உங்க சைடு இருக்கிற நியாயத்தை மட்டும் பார்க்காதங்க, என் சைடு இருக்கிற நியாயத்தையும் பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனலா பேசிட்டு அவரும் இறந்து போயிறாரு. அது மட்டும் இல்லாத இறந்து போகும்போது என்னுடைய உடல் உறுப்புகளை நான் தானம் பண்ணிட்டு தான் போறேன், அந்த உடல் உறுப்புல இருக்கிற இதயத்தை நான் மனோகருக்கே கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி மனோகருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் மூலமா நம்ம ஹீரோ தெரிஞ்சிருப்பாரு. சோ அந்த டாக்டர் கிட்ட என்னோட ஹார்ட்டை நீங்க மனோகருக்கு தான் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்திலே எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பாரு. இதை கேட்ட மனோகரும் பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாத இவன் நல்லவனா கெட்டவனா அப்படி சொல்லிட்டு சந்தேகமா இருந்தாலும் அவன் சைடும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல புரிஞ்சுறாங்க. சோ இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இந்த படத்துல பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் மாத்தி மாத்தி பயங்கர இன்ட்ரெஸ்டா நம்ம கண்ணி மிக்கிற நேரத்துல கூட ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.